கூட்டணி என்றாலும் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும் அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிபட செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். சும்மா கதறுன்னு கதறிக்கிட்டே இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது. தமிழக வெற்றி கழகம் சொல்லிவிட்டது அதிமுக கூடயும் இல்லை பாஜக கூடயும் திமுக கூடயும் இந்த முறை கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் டைரக்டா அதிமுக கூட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லலை. திமுக கூடயும் பாஜக கூடயும் எங்களுடைய கூட்டணி எப்போதும் இருக்காது, இது இறுதியான முடிவு அப்படிங்கிறது கிடையாது, உறுதியான முடிவு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசின பேச்சு ஒட்டுமொத்தமா தமிழக அரசியல்ல ஒரு சின்ன புயலை ஏற்படுத்தி இருக்கு. உடனடியா மும்முனை போட்டி அப்படின்னு சொல்லி சில ஊடகங்கள் செய்தியை வெளியிடுகிறார்கள். மும்முனை போட்டிலாம் கிடையாது, நால்முனை போட்டி. அது என்ன அப்படிங்கிறதையும், அது கூடவே இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு அரசியல் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும், நம்ம கண்ணிலேருந்து எதெல்லாம் மறைக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஒரு பிக் சர்ப்ரைஸ் காம்போ. 50க்கும் அதிகமான பொருட்கள், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான கம்ப்ளீட் யூட்டிலிட்டி, இது எல்லாமே சேர்ந்து 999 ரூபாய்க்கு. இந்த வீடியோக்கு எண்டில் என்னென்ன பொருள் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்கு எண்டு வேண்டாங்கிறவங்க வீடியோ முடிஞ்சோடனே கட் பண்ணிக்கோங்க. பொருள் என்னெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறவங்க வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள். கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. பொதுவாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பேசினார்னா மீடியா முழுவதும் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்றைக்கும் அதுதான் நடந்துச்சு. அதனால தான் அந்த நியூஸை நாமளும் ஃபஸ்ட் இங்கே வந்து சொல்கிறோம். ஸோ விஜய் அவர்கள் ஸ்பீச் கொடுத்ததில் ரொம்ப முக்கியமானதாக அவங்களுடைய செயல் திட்டங்கள் இல்லாட்டி அவங்களுடைய அடுத்தடுத்த செயல்முறைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதில் முதலமைச்சர் கேண்டிடேட் யார் அப்படிங்கிறத தெளிவாக தமிழக வெற்றி கழகம் சொல்லியிருந்தது. அப்படி எடுத்த முடிவில் அடுத்த முதலமைச்சர் கேண்டிடேட் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக விஜய் அவர்கள் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்க. ஸோ முதலமைச்சர் கேண்டிடேட்டாக விஜய் அவர்கள் வந்துட்டாங்கன்னா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட், பாஜகவில் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இல்லை. பட் பாஜக கூட தமிழக வெற்றி கழகம் இணைவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை, கூட்டணிக்கு கூட இணைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்ததாக இருக்கக்கூடியது திமுக தான். ஸோ எங்களுடைய கொள்கை எதிரியாக இருக்கட்டும், எங்களுடைய அரசியல் எதிரியாக இருக்கட்டும், இரண்டுக்குமே நாங்கள் எப்போதுமே நோ மட்டும்தான் சொல்ல போகிறோம். பரந்தூர் விமான நிலையத்தில் மக்களை உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் இல்லாட்டி முதலமைச்சர் போய் சந்திக்க வேண்டும். அந்த இடத்துல விமான நிலையம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லணும். அப்படி இல்லையா நான் களத்தில் இறங்கி என்ன சொல்கிறாரு தெரியுமா, அங்கே இருக்கக்கூடிய மக்களை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி தலைமைச் செயலகம் முன்னாடி வந்து நிற்பேன், இதனால் என்ன விளைவுகள் வந்தாலும் பரவாயில்லை, அதற்கு நான் ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் மிரட்டலையும் கொடுத்திருக்கிறார் விஜய் அவர்கள். ஸோ விஜய் அவர்களுடைய இந்த மிரட்டல் சர்க்கார் படத்தில் அந்த ஒரு ஸ்டேடியம் முன்னாடி வந்து அவங்க அரசியல் கூட்டம் போட்டிருப்பாங்க, அந்த அரசியல் கூட்டத்துக்கு அந்த பைக்லலாம் வருவார்ல, அதே மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் அந்த விஷுவல்ஸையும் இந்த ஸ்பீச்சையும் போட்டு இன்னைக்கு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் அதை ரொம்ப பெரிய அளவில் மெசேஜாக கொடுத்துட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் பரந்தூர் விமான நிலையம் அப்படிங்கிறதுக்கு எதிரானவங்க நாங்கள் கிடையாது, விமான நிலையங்களுக்கு எதிரானவங்க நாங்கள் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் தேர்வு செய்த இடம் அப்படிங்கிறது தவறாக இருக்குது. ஏன்னா வாட்டர் பாடிஸ் அப்படிங்கிறதும் நாளடைவில் நீங்கள் செய்ய போகிற ரன்வேஸ், அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னலாக பேரலல் ரன்வேஸ் அப்படிங்கிறதும் இல்லை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா சென்னை முழுவதுமாகவே நீரில் மூழ்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்காங்க. இது இல்லாமல் ஆகஸ்ட் மாதத்தில் மாநில அளவுக்கான ஒரு கூட்டமும் அதன் பிறகு செப்டம்பர்ல இருந்து சுற்றுப்பயணத்தையும் விஜய் அவர்கள் மேற்கொள்ளப் போகிறார்கள் என்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது. இதெல்லாம் நடக்கும்போது ஒரு பெரும் புயல் தமிழக அரசியலில் வீசும் அப்படிங்கிறத நம்ம யாராலையுமே மறுக்க முடியாது. அடுத்ததாக வந்திருந்த இன்னொரு செய்தி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுற்றுப்பயணம் தான். ஸோ அவர் 7ஆம் தேதியிலிருந்து, அதாவது இன்னும் 2-3 தினங்கள் தான் இருக்குது, 7ஆம் தேதியிலிருந்து அவருடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போகிறார் அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக சேகர் பாபு அவர்கள் சொல்கிறார், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கேடாக இருக்குன்னு சொன்னவர் இன்னைக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போகிறார். அப்படின்னா இங்கே சட்ட ஒழுங்கு சரியாக இருந்ததுனால தான் அவரால் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள முடிகிறது. ஆஹா, என்ன ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி சேகர் பாபு அவர்கள் அவருடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் எங்களுக்கு பாஜக கூடயும் திமுக கூடயும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், எக்காரணம் கொண்டும் கூட்டணி வைக்க மாட்டோம். அதுவும் குறிப்பாக பாஜக கூட நேரடியாக மறைமுகமாக திமுக மாதிரி நாங்கள் என்ன கூட்டணி வச்சுட்டு அலைவோன்னு நினைக்கிறீங்களா, அப்படிலாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக திமுகவை டேமேஜ் பண்ணாங்க. ஸோ இப்போ சில ஊடகங்கள் இந்த செய்தியை எப்படி கட்டமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்முனை போட்டி, ஒரு பக்கம் அதிமுக பாஜக, இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், இன்னொரு முக்கியமான கட்சி இருக்குது, நாம் தமிழர் கட்சி.
எப்படி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது அங்க ஒரு ஸ்டாண்ட் பையா 3வது கட்சியா இருக்கோ, முனை போட்டியில 4வது கட்சி அங்க நாம் தமிழர் கட்சி இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனா ஒன்னே ஒண்ணு, நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு 8-9 மாதங்களுக்கு நாம் தமிழர் கட்சியை யாருமே பேச விடாம செய்வதில் நிறைய பேர் இங்க கட்டம் கட்டி வேலை செய்ய போறாங்க. இந்த மும்முனை போட்டி தான், வேற யாருமே கிடையாது, நாம் தமிழர் கட்சிலாம் ஒரு கட்சியே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட அவங்களுடைய கேம்பெயின்ஸ் இருக்கலாம். ஸோ நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் எந்த அளவுக்கு நீங்க இறங்கி வேலை செய்ய போறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறத பெற முடியும். இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிராண்ட் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கட்சியை பேச வைக்குது. அப்பார்ட் ஃப்ரம் விஜய் அவர்களுக்கு பிறகு அங்கே யார் பெரிய அளவில் இருக்காங்க அப்படிங்கிறது கேட்டால் யாருமே கிடையாது, அதிகமாக யாரும் கிடையாது. ஆதவ அர்ஜுன் அவர்கள் இருக்காங்க. இதுக்கு பிறகு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒவ்வொரு நபர்களாக உருவாகி தான் வருவாங்க. ஸோ ஆனால் அந்த பக்கமாக நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லும்போது அங்கேயும் ஒரு சிக்கல் இருந்தது. கடந்த முறை எலெக்ஷன்லாம் புது வேட்பாளர்களாக போட்டுறாங்க, மக்களுக்கு பரிச்சயமானவர்களை போட மாட்டுக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்தது. அதற்கு சீமான் அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார். எங்களுக்கு தெரியாதா எங்கள் பார்ட்டியில் யாரை கேண்டிடேட்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுக்கிறார். பட் இந்த எலெக்ஷன் 2026 பொறுத்த வரைக்கும் ஓட்டுகள் பல இடங்களிலும் சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. விசிகாவினுடைய ஓட்டை கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் பிடித்தெடுத்து விடும். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய சில இளைஞர்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போர்ட்ரேட் பண்றத நம்மளால அப்படி அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடிய ஒரு இளைஞனும் விசிகாவில் பயணிக்கக்கூடிய ஒரு இளைஞனுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கும். அதுவும் குறிப்பா விசிகா இப்போ திமுகவினுடைய கூட்டணியாகத்தான் அறியப்படுகிறதே தவிர தனி கட்சியாக அறியப்படுவது கிடையாது. ஸோ இங்க ஓட்டுகளை பிரிக்கிற இடத்துல திமுகவினுடைய கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய நிறைய கட்சிகளுக்கு இது ஒரு பதட்டத்தை உருவாக்கலாம். அந்த பதட்டம் விஜய் அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தலாம். ஸோ இந்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸுடன் அடுத்த அவர் செப்டம்பர் மாதத்திலிருந்து நடைபயணத்தை மேற்கொள்ள போகிறாரா, இல்லாட்டி ஊரா அவருடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ள போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்துலாம் இது அடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்படின்னு சொல்லலாம். கனிமொழி அவர்களிடம் இதை பத்தி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. விஜய் அவர்கள் தனியா நிற்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு, இதனால திமுகக்கு ஏதாவது பாதிப்பா அப்படின்னு கேட்டா மக்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. மக்களுடைய ஆரவாரம், அவங்களை ரிசீவ் பண்றது, திமுக காரங்க அப்படின்னு சொன்னோன்னே மக்கள் எங்களை மாலை போட்டு ரிசீவ் பண்றாங்க. அதனால தமிழக வெற்றி கழகம் தனியா நிற்பது எங்களுக்கு ஆபத்து கிடையாது. ஒருவேளை அதிமுக மற்றும் பாஜக அந்த கூட்டணிக்கு வேணா ஆபத்தா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் அதற்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாங்க. விஜய் அவர்கள் தனியா நிற்கிறதுக்கு ஒரு நிமிடத்துக்கு மேல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கக்கூடிய கனிமொழி அக்கா அவர்கள் அஜித்குமார் அவர்களுடைய மரணத்திற்கு 15 செகண்ட்லேயே அவருடைய ப்ரெஸ் மீட்டை முடித்தது அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப கொடுமையான விஷயம். ஏன்னா கனிமொழி அவர்கள் ரொம்ப பெரிய அளவில் அரசியல் பேசக்கூடிய முக்கியமான ஒரு நபர். அதுவும் எங்கள் ஊர் சைடில் இருந்து அவங்க சூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ முக்கியமானவங்க சவுத் சைடு அப்படிங்கிற போதெல்லாம். அப்படிப்பட்ட கனிமொழி அவர்கள் அஜித்குமார் அவர்கள் இறந்ததற்கு இங்கே பெரிய அளவில் பேச வேண்டியது அவங்க தான். ஏன்னா கனிமொழி அவர்கள் அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு நபர். அப்படிப்பட்டவங்க இங்க பெரிய அளவு பேசாமல் விட்டது அப்படிங்கிறத தூத்துக்குடி மக்கள் எப்படி அக்செப்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பெரும் கேள்விதான். அடுத்ததா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு ஒரு ட்வீட்டை போடுறாரு. திமுக ஐடி விங் நிர்வாகிகளை அரசு பணியில் நியமிப்பதற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம். ஸோ ஐடி விங்கில் இருக்கிறவங்கள தமிழ்நாடு அரசுல தற்காலிக பணிகள் அப்படிங்கிறது இருக்கும்ல, அதுல திமுக கொண்டு போட்டுட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய தவறு. நீதிமன்றம் ஆல்ரெடி அதுக்கான வழிமுறைகள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்படி இருந்தும் தற்காலிக பணியில் ஐடி விங்கை சார்ந்தவர்களை போடுறாங்க அப்படிங்கிறது எதிர்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்படி இல்லாம நடக்கும்? ஐடி விங்கை சார்ந்தவங்களை அரசு பணியில் அமர்த்துவாங்களா என்ன? யாராவது ஃபேக்ட் செக் பண்ணா நல்லா இருக்குமப்பா. ஃபேக்ட் செக் அரசாங்க ஊழியர்கள், அதுலேயே உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். பொய் சொல்லி நடத்தும் இந்த கேடுகட்ட பிழைப்புக்கு வேற ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் ஒரு போட்டோவை பகிர்ந்திருந்தார்கள். அது வேற எதுவுமே கிடையாது, நிகிதா அப்படிங்கிற அந்த பெண்மணியினுடைய புகைப்படமும் அண்ணாமலை அவர்களும் ஒன்றாக இருக்கிறார்கள். நிகிதா அவர்கள் பிஜேபி சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லி இதை அப்படியே உருமாற்றம் செய்வதற்கு, மடைமாற்றம் செய்வதற்கு சன் நியூஸ், கலைஞர் டிவி அப்படின்னு சொல்ற ஒரு நியூஸ் மீடியா ஃபர்ஸ்ட் உள்ள இறங்குது. அதன் பிறகு இந்த போட்டோஸை யார் ரொம்ப பெரிய அளவில் சர்க்குலேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா திமுகவினுடைய அந்த அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கிறவங்க, திமுகவினுடைய உறுப்பினர்கள், இவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்க, திமுகவினுடைய அனுதாபிகள் எல்லாருமே இதை பகிர்கிறார்கள். ஸோ 2010-11 நிகிதா அவர்கள் பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி பலராலும் சொல்லப்பட்ட நேரத்தில் 2010-11 பிஜேபியை தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. சொல்லப்போனால் பிஜேபிங்கிறது 1-2 நபர்கள் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நிகிதா பிஜேபியில் பெரிய ஆள் அப்படின்னு சொல்ல முடியவே முடியாது.
2025 நிகிதா அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புகைப்படம் பரப்பப்பட்டது. அது ரஜினி அப்படின்னு சொல்றாங்க. அது வேறொரு பெண் உறுப்பினர், பாஜகவினுடைய முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எண்மண் எண் மக்கள் அப்படின்னு சொல்ற அந்த கூட்டத்தின் போது அண்ணாமலை அவர்களுடன் எடுத்த போட்டோவை வச்சுக்கிட்டு இவங்க தான் நிகிதா, பாருங்க எப்படி பாஜக தான் இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே மடைமாற்றம் செய்வதற்கான வேலை நடந்து வந்ததாகவும் அதை எதிர்த்து ஒரு புகார் அப்படிங்கிறது இந்த ரஜினி அப்படிங்கிறவங்களே கொடுத்ததாகவும் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. நல்லபடியா ஒரே ஒரு விஷயத்தை நான் கேட்டுக்கிறேன். அஜித்குமார் அவர்களுக்கு நடந்தது மிகப்பெரிய அளவுல கொடுமை. அந்த கொடுமையை மடைமாற்றம் செய்து யாருக்கு தண்டனை கிடைக்கணுமோ அவங்களுக்கு தண்டனை கிடைக்க விடாமல் செய்து விடாதீர்கள் அப்படிங்கிறது தான் தாழ்மையான வேண்டுகோள். இதை புரிஞ்சுக்கிடுவீங்க அப்படின்னு நம்புகிறோம். இதை புரிந்து கொள்ளாத அரசியல்வாதிகள் அரசியல் வியாதிகளாக அப்புறப்படுத்தப்படுவார்கள் என்பது ஆணித்தனமான உண்மை. ஏன்னா இன்னும் 6, 7, 8 மாதங்கள் தானே இருக்குது. கண்டிப்பாக அந்த அஜித்குமார் அவர்களுடைய வடு எங்கள் மனதை விட்டு போகாது. அப்படி போகாத பட்சத்தில் அதை சரி செய்வதற்கு தான் நீங்கள் முயற்சி பண்ணணுமே தவிர அதை மடைமாற்றி சரி செய்யுதல் அப்படிங்கிறதுலாம் நடக்காது. எய்ம்ஸ் மதுரையில் ஜனவரி 2026 இயங்கும் 150 படுக்கைகளுடன் இயங்கும் அப்படின்னு சொல்ற ஒரு பெரும் செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. ஸோ எய்ம்ஸ் அரசியலுக்கு எண்டு கார்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. நிறைய செய்திகள் பார்த்திருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. 50க்கும் அதிகமான பொருட்களை 999 ரூபாய் கொடுக்க முடியுமா? அதுல முதல் பொருள் பவுன்சிங் பால், மேஜிக் பவுன்சிங் பால் அப்படின்னு சொல்லலாம். வேற லெவலில் இது குதிக்கும். அப்படி கீழே போட்டிங்கன்னா நம்ம உயரத்தை விட கூடுதலான உயரத்துக்கு பவுன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பவுன்சிங் பால். அடுத்ததா ஒரு செம கியூட்டாக நம்ம வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மீடியம் சைஸ் டார்ச் லைட் ஒன்று. மூணாவதா ஒரு குட்டி கார், புல் பேக் இருக்கக்கூடிய ஒரு கார். நான்காவதா 8 நோட் சைலோஃபோன், உட்டன் சைலோஃபோன். இது மட்டுமே ஒரு 300 ரூபாய்க்கு மேலே விற்பாங்க. இது ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா 12 பெல்லட் இருக்கக்கூடிய வாட்டர் கலர் கிட் ஒன்று. நெக்ஸ்ட் ஒன் நிப்பை மாற்றி போடக்கூடிய மோட்டோ பென்சில் ஒன்று. டிஃப்ரெண்ட் கலரில் எழுதக்கூடிய மேஜிக் ரெயின்போ பென்சில் ஒன்று. கியூட்டா மீடியம் சைஸ் மவுத் ஆர்கன், உடன் மவுத் ஆர்கன் ஒன்று. 1 இல்லை 2 இல்லை 6 ரவுண்ட் டிப் ப்ரஷ், டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கக்கூடிய 6 ப்ரஷ். அடுத்ததா 2 ஹைலைட்டர், நம்ம வீட்டில் எல்லாருக்கும் யூஸ் பண்ணக்கூடிய 2 ஹைலைட்டர். ஒரு டார்ச் லைட் பென், ஒரு மேஜிக் பென். இதை எழுதி பின்னாடி இருக்கக்கூடிய இந்த லைட்டை வச்சு அடிச்சாதான் நம்ம என்ன எழுதியிருக்கோங்கிறது தெரியும். ஸோ இன்விசிபிள் பென் அப்படின்னு சொல்லலாம். கியூட்டான 2 ஹூக், 3 கிலோ வரை தாங்கக்கூடிய 2 ஹூக் அப்படிங்கிறதும். குழந்தைகளை எப்பவுமே என்கேஜாக வச்சுக்கிறதுக்கான உடன் XOX கேம். அடுத்ததா ஹோம்ஒர்க்லாம் நல்லா பண்ணுறாங்க, நல்ல மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு குட்டி குட்டியாக ப்ரைஸ் பண்ணுறதுக்கான 10 பீஸ் இருக்கும். 10மே டிஃப்ரெண்டான ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா 2 பென்சில், ஒரு இரேசர், ஒரு ஷார்ப்னர் வித் ஸ்கேல் இருக்கக்கூடிய ஒரு குட்டி ஸ்டேஷனரி கிட். டபுள் டிப் இருக்கக்கூடிய 2 ஊல் மார்க்கர் அப்படிங்கிறது. ரெண்டும் வெவ்வேறு டிப் இருக்கும். ஸோ வெவ்வேறு கலரில் உங்களுக்கு 2 ஊல் மார்க்கர் கிடைக்கும். இன்னும் இருக்குங்க ஒரு சிப்லாக் பவுச், ஒரு யூனிகார்ன் பவுச். அது இல்லாமல் இதெல்லாம் கேரி பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான கேரி பேக். நம்ம வீட்டுக்கு எப்போவுமே தேவைப்படக்கூடிய ஒரு USB லைட், ஒரு உடன் கியூட் பிபி, 3 ஒயிட் போர்ட் மார்க்கர் வித் இரேசர் இருக்கக்கூடிய 3 எண்ணம் கிடைக்கும். 2 வெரைட்டி இரேசர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் குட்டியாக ஒரு யூனிகார்ன் கீ செயின். கடைசியாக அடுத்த காம்போவில் நம்ம போக்கிமேன் கார்டு கேம் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அதற்கான VIP கார்டு 2 பேக் கிடைக்கும். இந்த போக்கிமேன் VIP கார்டு அப்படின்னு சொல்லி அமேசானில் சர்ச் பண்ணி பாருங்களேன், என்ன விலை போட்டிருக்காங்க நீ. அதுவே உங்களுக்கு 2 கிடைக்குது. அடுத்த காம்போவில் சூப்பரான கோல்டு பிளேட்டடாக இருக்கக்கூடிய போக்கிமேன் கார்டே இருக்கும். ஸோ இந்த காம்போ அப்படிங்கிறது இவ்வளோ பொருட்கள், நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே சேர்ந்து 999 ரூபா. லிமிட்டட் குவான்டிட்டி. யார் ஃபஸ்ட்டு வாரீங்களோ அவங்க வாங்கிட்டு போங்க. இதை மறுபடியும் கொடுக்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு பொருட்கள் இருக்குது. இத்தனை பொருளும் சேர்ந்து 999 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.